வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப சூப்பரான அருமையான ரெசிபி தான். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுவும் இப்போ புரட்டாசி மாதத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். வெஜிடேரியன்களுக்கும் ரொம்ப நல்ல சூப்பர் ரெசிபி. இது 100% உங்களுக்கு முட்டை மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு 80% அப்படியே முட்டை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆனால் இது முட்டை கிடையாது, பியூர் வெஜ்ஜு. அதுவும் ஹை லெவல் ப்ரோட்டீனில் பண்ணலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அப்படியே நான்வெஜ் மாதிரியே தெரியும், முட்டை மாதிரியே தெரியும். ஆனால் முட்டை கிடையாது இது. ஃபஸ்ட்டு நம்ம வெஜ் ஆம்லெட் தான் பண்ண போகிறோம். முட்டையே இல்லாமல் ஆம்லெட்டு. அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு மைதா எடுத்திருக்கிறேன், 1/4 ஸ்பூனு பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் கலருக்கு சேர்த்துக்கோங்க, உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்குனா ஒரு கை நிறைய வெங்காயம் போட்டுக்க. வெங்காயத்தை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சேம் டேஸ்ட்டில் இருக்கும் ஆம்லேட் மாதிரியே. அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி கட் பண்ணி அதை நல்லா நம்ம முட்டை அடிப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு பீட் பண்ணுங்கள். நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துக்கு பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பீட் பண்ணுங்கள். இது எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக புசு புசுன்னு நல்லா ஆம்லெட் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நிறையாவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சேம் ப்ராசஸ் ஆம்லெட் எப்படி போடுவோமோ கடாயில் இல்லாட்டி தோசை தவாவில் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா முட்டையை எப்படி நம்ம கலக்கி விட்டு நல்லா ஊற்றுவோமோ அந்த மாதிரியே ஊற்றிக்கோங்க. சேமாக வெங்காயம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் அதை நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மேலால் எண்ணெயை ஊற்றி நல்லா 2 சைடும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கும் அப்படியே இருக்கும், ஆம்லேட் மாதிரியே 80% அதே சேம் டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கு 100% நம்ம எக் மாதிரியே இருக்கும். எக்கில் பண்ண ஆம்லேட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம் நம்ம வெஜிடேரியன்களுக்கும். 2வது வர இப்போ புரட்டாசி மாதத்தில் சாப்பிட்றதுக்கும் சூப்பர். இது நீங்கள் இதை சாயா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்த ரெசிப்பியும் சேம் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுவும் பியூர் வெஜ்ஜு. முட்டையில் பண்ண பிரிட்ஜு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வச்சு ஜீரகம் போட்டுக்க. ஜீரகம் பொரிச்சோட நல்ல பொடியாக நறுக்குன நல்ல ஒரு கைப்பிடி நிறைய உள்ள வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 ரெசிபிலையுமே வெங்காயத்தை நிறையாவே சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம 1 கப்பு நிறைய கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சும்மா எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடியை போட்டு, மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க. சும்மா 1 நிமிஷத்துக்கு இப்படி எண்ணெய் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வாசனைக்கு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா சேமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனலு கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பூவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயின் அதில் பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீரை சேர்க்கணும். பச்சை வாடை இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப்பு நிறைய நல்ல பன்னீரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா நல்ல பொடியாக நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேமாக முட்டை மாதிரியே இருக்கும். அதையும் இது கூட போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஏற்கனவே நம்மகிட்ட கடலை மாவுலேருந்து பச்சை வாடெல்லாம் போயிருக்கும். இதை நல்லா இப்போ மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே எதுவும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒட்டுச்சுன்னா மாவு அதை இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஜாஸ்தி வேகணுங்கிற அவசியம் கிடையாது. கடலை மாவில் பச்சை வாடை போனதுக்கப்புறம் பன்னீரை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் ஆகினா போதும். பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்ல பொடிசாக நறுக்கி வச்சுருந்தா ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பை பந்த் பண்ணி நல்லா மிக்சிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எவ்வளோ சூப்பரான பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முட்டை பொடி மாசு பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி செம்மையாக இருக்கும்.
அப்படியே முட்டை மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா 2 ரெசிபியும் எவ்வளோ ஈஸியாக நம்மட்டு ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி கூட உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.